வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு ஊரில் ஒரு கடை திறந்துருக்குறாங்க. அந்த கடை என்னன்னா, இங்கே ஆண்கள் விற்கப்படும் அப்படின்ட்டு அந்த கடையோட பேர். அந்த கடைக்கு முன்னால் ஒரு பலகை வச்சுருக்காங்க. இந்த கடைக்கு நீங்கள் ஒரு முறை மட்டுமே வர முடியும். அப்புறமா இந்த கடையில் மொத்தம் 6 மாடி இருக்குது. நீங்கள் ஒரு மாடியில் பார்த்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கலாம். இல்லைன்னா அடுத்த மாடிக்கு நீங்கள் போய் தேர்வு செய்து உங்களுடைய முயற்சியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கு. அப்போ ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே மாப்பிள்ளைங்க இருக்காங்க. அங்கே இவர்கள் படித்தவர்கள், வேலை இல்லாதவர்கள் அப்படின்ட்டு இருக்கு. சரி, என்னை அடுத்ததாக பார்க்கலாம் அப்படின்ட்டு 2வது மாடிக்கு போகிறாங்க. இவர்கள் படித்தவர்கள், வேலையில் இருப்பவர்கள் அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கு. சரி அப்படின்ட்டு 3வது மாடிக்கு போகிறாங்க. அங்கே எப்படின்னா, இவர்கள் படித்தவர்கள், வேலையில் இருப்பவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு. சரி, என்னை அடுத்தால போகலான்ட்டு 4வது மாடிக்கு போகிறாங்க. அங்கே எப்படின்னா, இவர்கள் படித்தவர்கள், வேலையில் இருப்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், பெண்களுக்கு வீட்டு வேலை உதவிகரமாக செய்பவர் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. சரி, இதை விட பெற்றா அப்படின்ட்டு அந்த பொண்ணு 5வது மாடிக்கு போகுது. அங்கே எப்படின்னா, இவர் படித்தவர், வேலையில் இருப்பவர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர், பெண்களுக்கு உதவிகரமாக இருப்பவர், அது மட்டுமல்ல இவர் மிகவும் அழகானவர். அப்போ அந்த பொண்ணுக்கு அது கொஞ்சம் பெட்டராக தெரியும். சரி, இங்கே எப்படின்னா, இதுக்கு மேலே 6வது மாடியில் போய் பார்ப்போன்னுட்டு 6வது மாடிக்கு போகிறாங்க. 6வது மாடிக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடான்னா, 6வது மாடி ஃபுல்லாக காலியாக இருக்கு. அப்போ அந்த கடையோட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா, சில பெண்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதுக்காக அந்த 6வது மாடியை காலியாக வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு ஏமாற்றத்தோட அப்படியே படிக்கட்டிலேருந்து இறங்கி வெளியே போகுது. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்போ மனசு சொல்லும், பரவாயில்ல இது ஏற்றுக்கலாங்கிட்டு. இன்னொன்று ஆசை, பேராசை, இன்னும் பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். அதுக்காகத்தான் இந்த கதை சமூக வலைத்தளத்தில் நான் படித்தது. ஸோ அதில் அவங்க ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க, நான் என்னோடய ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.